அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேற்கு சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொது மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இலங்கையை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் தொடர்பான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டு புத்தளம் முதல் கொழும்பு, காலி வழியாக ஹமாந்தோட்டை வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசும் எனவும் சிலாபு முதல் புத்தளம், மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவேல் வரையிலுமான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் அளவில் இருக்கும். ஆனால் அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் அளவில் இருக்கும் எனவும் பொதுமக்கள் வானிலை மையத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றி பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.